ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பூ க்ளீன் பண்ணிக்கணும். நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. எந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி இந்த பூவோட லாஸ்ட்டு வரைக்குமே நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இதையும் எடுத்துகிட்டு மேலே பாருங்கள் அந்த காம்பு மாதிரி இருக்கா, அதையும் கிள்ளி எடுத்துக்கணும். இவ்வளோ தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். வாழைப்பூ உரிக்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். உரிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப சிம்பிள். இது நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கணும். நம்மளோட கை பழக்கம்தான், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சலுப்பாகவே நினச்சிட்டு ஒரு சிலர் நம்ம செய்யவே மாட்டோம். அந்த வாழைப்பூவில் அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் மறக்காமல் வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு சிலர் கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் சாப்பிட மாட்டாங்க. கசப்பு தோற்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். பாருங்கள், நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு துளியும் கூட கசப்பாகவே இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது இன்னொரு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். அதனால் குக்கரில் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதில் போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் போட்டு கழுவி கசக்கி இந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. பாருங்கள், ஈஸியாகவே செய்யலாம். உள்ளே போட்டு தண்ணி ரொம்ப நிறைய வைக்கக்கூடாது, கொஞ்சமாக வச்சாவே போதும். வாழைப்பூ நிறைய மெத்தடில் செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த மெத்தட் தான். ஏன்னா இதில் இது கசப்பாகவும் இருக்காது, தோற்பு இருக்காது. செய்ய ரொம்ப ஈஸி அப்படிங்கிறனால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க. சரி, ஓகே. இப்போ இதில் கட் பண்ணி போட்டாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் இதையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள்தூள்லாம் போட்டு வேறு எதுவுமே போடல. உப்பு மஞ்சள்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சு விசில் விடணும். பொரியலுக்கு அடுப்பில் வச்சாச்சு. ஆகிட்டுருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. விசில் வரப்போகுது. ஒரு 3 விசில் 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். வடை சட்டி வச்சுட்டு 1 2 3 4 எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வெடிக்கிட்டோம். நல்லா பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதுக்கு நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ பெரிய வெங்காயம் தான் இருக்காது. பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் போட்டுக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தில் அரை வெங்காயம் போட்டுட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி குட்டி தக்காளி இன்னும் போட்டிருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வாழைப்பூ வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இன்னும் உப்பு அதிகமாக இருக்கும். தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரட்டும். இது கூட வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூலாம் போட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் போட்டு ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ, நீங்கள் எந்த அளவுக்கு வாழைப்பூ பொரியல் குவான்டிட்டி அளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளோ இல்லை மிளகாயோ போட்டுக்கலாம். நான் போட்டு கிளறி விட்டுட்டேன். இது வாழைப்பூ செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நல்லா ஜம்முன்னு சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. கசப்பே இருக்காது. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்புறம் சொல்லுவீங்க நீங்களே எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
கிளறி விட்டுட்டு பாருங்கள், இதில் இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நாட்டுக்கோழி முட்டையை இதை உடச்சி ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டையை இதிலே உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கும் செய்யறதுக்கும் மொத்தம் ஒரு டைம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இல்லைன்னா அப்படியே முட்டையோட பச்சை ஸ்மெல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்சு தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். தேங்காய் நிறைய போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அரைச்சதுனால நிறைய தெரியுது. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்ட உடனே இறக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தேங்காய் போட்டதுக்கப்புறம் இறக்கிட்டோம். பாருங்கள், நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ரொம்ப 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 சிம்பிள் தான். பொருள் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான ஒரு வாழைப்பூ பொரியல் ரெடி பண்ணுறோம். நம்ம இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பார்க்கலாம். டாடா.